ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம 8 வசந்தல்லு அப்படின்ற ஒரு வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூவை தான் பார்க்க போறோம். இங்க ஷுர்தி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு 8 வருஷம், அதாவது 8 வசந்த காலம் நடக்கிற ரொம்ப வித்தியாசமான நிகழ்வுகளை தான் இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. எப்பவுமே ஒரு படம் பார்க்கும் போதோ பசங்களுக்கு இந்த படம் இருக்குப்பா, பசங்க வாழ்க்கையை அப்படியே காட்டுது அப்படின்னு நிறைய படத்தை சொல்லுவோம். ஆனா இந்த படம் பொண்ணுங்களுக்காக. மேபி இப்ப இந்த கதையை யாருன்னா ஒரு பொண்ணு கேக்குறாங்கன்னா அது அவங்களோட வாழ்க்கையா கூட இருக்கலாம். சோ அவ்வளவு தத்ரூபமா தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. படம் ஓடிடில தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இப்ப இந்த கதையில என்ன இருக்குன்றத ரொம்ப ஷார்ட்டாவே பார்த்துடலாம். லைக் கொடுக்கலனா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களுக்கு இப்ப திருமணம் வயசு தாண்டியும் இன்னும் திருமணம் பண்ணாம அவங்க அம்மா கூட இருக்கிற மாதிரி காட்ட, அப்பதான் அவங்க வீட்டுல ஏதோ ஒரு நபர் வந்திருக்காருன்னு சொல்லி அந்த நபரை பாக்குறதுக்கும் நம்ம ஹீரோயின் ஓடி வர மாதிரியும் காட்டுறாங்க. அங்கிருந்து தாங்க நம்ம ஹீரோயின் யாரு, அவங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்தது அப்படின்றத ஒரு பிளாஷ்பேக் மூலமா காட்டுறாங்க. கரெக்டா 2013ல இந்த கதையை ஆரம்பிக்க ஊட்டியில தாங்க இந்த கதை நடக்குது. அப்படி ஊட்டியில இருக்கிற ஒரு கராத்தே சொல்லி கொடுக்கிற இடத்தை காமிக்கிறாங்க. அங்க ஜோதி அப்படின்ற ஒரு பொண்ணுமே அந்த கராத்தே கிளாஸ்ல கராத்தே கட்டிட்டு இருக்க மாதிரியும், அதே கிளாஸ்ல கார்த்திக் அப்படின்ற ஒரு பையனும் இருக்கிற மாதிரியும், இவங்க எல்லாருமே ஸ்டூடெண்ட் மாதிரியும் காட்டுறாங்க. அந்த கராத்தே சொல்லி கொடுக்கிற மாஸ்டர் உடம்பு சரியாதனால வீட்டுல இருக்காரு போல. அப்பதான் அதே கராத்தே கிளாஸுக்கு வருண் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வராரு. நம்ம வருண் ஒரு பணக்கார வீட்டு பையங்க. வெளிநாட்டுல சில மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கு நிறைய பதக்கங்கள் கப்பெல்லாம் வாங்கிக்கிட்டு இப்ப இந்த கராத்தே கிளாஸுக்கு ஊட்டிக்கு வந்திருப்பாரு. அங்க கராத்தே கத்துட்டு இருக்க பசங்களெல்லாம் ரொம்ப ஏளனமா தான் பாப்பாரு. அப்பதான் அந்த பசங்க முன்னாடி வந்து தன்னுடைய ஏர்பாட முன்னாடி வச்சு, இந்த கிளாஸ்ல இருக்கிற யாருன்னா ஒருத்தவங்க முன்னாடி வரலாம், என்ன தோக்கடிச்சிட்டீங்கன்னா என்னோட ஏர்பாட் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவனுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா எப்படி பேசுவான்ற மாதிரி அங்க கராத்தே கிளாஸ்ல இருக்கிறவங்களும் கோவப்படுறாங்க. அதுல கார்த்திக்னு ஒரு பையன் சொன்ன பாத்தீங்களா, அவனும் கோவப்பட்டு நான் சண்டையில கலந்துக்கிறேன்னு சொல்லி அங்க நம்ம வருணோட சண்டை போட, ஆனா வருண் 10 வினாடியில அந்த கார்த்திக்க தோக்கடிக்கிறாரு. இத பாக்குற ஜோதி அப்படின்ற பொண்ணுக்கும் பயங்கர கோவம் வந்து நான் உன் கூட சண்டை போடுறேன்னு சொல்ல, ஆனா அந்த பொண்ணோட கையையும் நம்ம வருண் முறுக்கிட்டு நான் பொண்ணுங்கிட்ட எல்லாம் சண்டை போடுறது இல்ல, ஏன்னா பொண்ணுடைய பாடி பசங்களுடைய உடம்பை விட ரொம்ப வீக்கானதுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. அப்பதான் ஜோதி நம்ம வருண் கிட்டையும் இதே தெம்போட நாளைக்கு எங்க கிளாஸுக்கு வந்துடாத, நாளைக்கு இங்க ஷுர்தின்னு ஒரு பொண்ணு வருவா, பொண்ணோட பாடி வீக்கான பாடி தானே சொன்ன, முடிஞ்சா அவ கூட சண்டை போட்டு நாளைக்கு ஜெயிச்சு காமி அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி கட்டாச்சுன்னா அடுத்த நாள் நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த கராத்தே கிளாஸ் வராரு. அன்னைக்கும் பெட் கட்டி நிறைய பசங்க நம்ம ஹீரோ கிட்ட தோத்து போற மாதிரி காமிக்க, அப்பதான் அந்த இடத்துக்கு நம்ம ஷுர்தி வராங்க. அன்னைக்கு நம்ம ஷுர்தியோடைய பிறந்த நாளுங்க. வரும்போதே 5 ஸ்டார் சாக்லேட் எல்லாம் வாங்கிக்கிட்டு தான் வராங்க. அப்பதான் தன்னுடைய கராத்தே கிளாஸுக்கு வந்து எல்லார்கிட்டயும் சவால் விட்டு அங்க பொண்ணுங்களெல்லாம் தப்பா பேசி கெத்து காமிக்கிறேன்ற பேர்ல சீன் போட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோவையும் பாக்குறாங்க. அப்படி ஹீரோ கிட்ட தான் சண்டை போடுறதா நம்ம ஷுர்தி முன்னாடி வந்து நிக்க, ஆனா அதுக்குள்ள அதே கராத்தே கிளாஸ்ல இருக்கிற இன்னொருத்தர் எழுந்து ஹீரோ கிட்ட சண்டை போடலான்னு வராரு. ஆனா அவரையும் நம்ம ஹீரோ அடிச்சு படுக்க வைக்க, அப்பதான் ஷுர்தி பக்கத்துல வந்து அந்த கராத்தே கிளாஸ்ல கீழே விழுந்த நபரை எழுப்புறாங்க. அப்படி நம்ம ஹீரோ கிட்ட முன்னாடி சண்டை போட்டது யாரு அப்படின்றத மூஞ்ச ரிவீல் பண்ண மாட்டாங்க. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டோட அந்த நபர் யாருன்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம ஷுர்தியும் நம்ம ஹீரோ கூட சண்டை போட செய்யறாங்க. அதுல வெறும் 20 வினாடி நம்ம ஹீரோவை தோக்கடிக்கவும் செய்யறாங்க. இதுல நம்ம ஹீரோவுடைய ஆணவமே அங்க இறங்குது. தோத்ததுக்கு அப்புறம் அவரோட ஏர்பாடையும் எடுத்து ஷுர்தி கிட்ட வச்சுட்டு அவர் அங்க இருந்து கிளம்ப கட் பண்ணா இப்ப நம்ம ஷுர்திய காமிக்கிறாங்க. இவங்க தாங்க நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணுங்க. கராத்தே அப்படின்றது அவங்க மனசை சமநிலைப்படுத்துறதுக்கும், எப்படின்னா கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கிடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தாக தான் அவங்க பழகுவாங்க. அதை தவிர்த்து நம்ம ஷுர்தி ஒரு எழுத்தாளர். வெறும் 17 வயசுலயே அவங்க ஒரு புத்தகத்தையே எழுதி முடிச்சிருக்காங்க. அந்த புத்தகத்திலையும் ஒரு நபர் நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த எமோஷனை எப்படி அடக்கிக்கணும் அப்படின்றத தெளிவா எழுதியிருக்காங்க. இத பார்த்துட்டு 60 வயசுல ஒரு பணக்காரர் நம்ம ஷுர்தியா அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு, இந்த வயசுலயே உங்களுக்கு எவ்வளவு பக்குவம் எப்படி வந்தது, அப்படி உங்க வாழ்க்கையில எப்படி நீங்க அனுபவப்பட்டீங்கன்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோயினும் என்னோட அப்பாவால தான் நான் அனுபவப்பட்டேன். எங்க அப்பா ஆர்மியில இருந்தாரு, எப்பவுமே காஷ்மீர்ல தான் இருப்பாரு. அப்பா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வீட்டுக்கு வருவார்னு எதிர்பார்த்து காத்திருப்பேன். ஆனா ஒரு நாள் அவரு வரல, அவருடைய உடம்பு மட்டும் தான் வந்தது. எங்க அப்பா வீர மரணம் அடைஞ்சாரு. அந்த இழப்பு என்ன ரொம்ப பாதிச்சுது. அதுல இருந்து வெளியே வந்துதான் இந்த புத்தகத்தை எழுதுனேன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இப்ப நம்ம ஷுர்தி தன்னுடைய கராத்தே மாஸ்டரையும் வந்து பார்க்க, நம்ம ஷுர்தியோடைய கராத்தே மாஸ்டருக்கு கேன்சர் வந்திருக்கோங்க. அதனால அவரு மருத்துவமனையில தான் இருப்பாங்க. அவருக்கு இன்னும் ஒரு 3 வருஷத்துல அவர் ஆயுசு முடிஞ்சிரும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த 3 வருஷமும் தன்னோட கராத்தே மாஸ்டர் பக்கத்திலேயே இருந்து அவரை பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைப்பாங்க. ஆனா அவருமே இப்பதான் நீ ஒரு புத்தகத்தை எழுதியிருக்க, இதை இப்படியே விட்டுறாத, அடுத்த புத்தகம்
புத்தகத்தை தயார் பண்ணு, இப்பயே போய் எழுத ஆரம்பி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஸ்ருதி ஒரு புத்தகத்தை எழுதணும்னா ஒரு 2 வருஷமாச்சு டைம் எடுத்துப்பாங்க. அந்த சமயத்துல ஊர்ல இருக்க மாட்டாங்க. எதனா ஒரு வெளியூருக்கு போயிட்டோ ஒரு ரூம் எடுத்தோ வீடு எடுத்தோ அங்க தங்கி அனுபவப்பட்டு தான் எழுதுவாங்க. முக்கியமா நம்ம ஸ்ருதி கிட்ட போனு கூட இல்லைங்க. அதே வேலையில நம்ம ஸ்ருதியுடைய ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அதான் அந்த கராத்தே கிளாஸ்ல கூட அடி வாங்கியிருப்பாரு. அவரு தான் வீட்டுல இருக்கும் போதோ தான் அம்மாவாலையும் அப்பாவாலையும் நிறைய அசிங்கப்படுவாருங்க. முக்கியமா அவங்க அப்பாவால. நம்ம கார்த்திக்கு இந்த ஷூ டிசைன்லாம் பண்ணி பெருசா ஒரு ஷூ கம்பெனியை ஆரம்பிக்கணும்ன்ற ஆசை இருக்கும். ஆனா அவங்க அப்பாவோ மத்தவங்க காலுக்கு செருப்பு போட்டு விடுறதெல்லாம் என்ன வேலையோ அப்படின்னு சொல்லி கார்த்திக்கோட ஆசைய ரொம்ப சிரமப்படுத்தி பேசுவாரு. இது நம்ம கார்த்திக்கு சுத்தமா பிடிக்காது. அப்படி ஒரு வேலையில தான் நம்ம கார்த்திக்குடைய வீட்டுக்கு நம்ம வருண் இருக்காரு பாத்தீங்களா ஹீரோ, அவரு வராருங்க. ஆக்சுவலி வருண் எப்போ நம்ம ஸ்ருதி கிட்ட அடி வாங்கியிருப்பாரோ அதுல இருந்து நம்ம ஸ்ருதியை பிடிச்சு போயிருக்கோம். முக்கியமா ஸ்ருதி எழுத்தாளர் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவங்களுடைய புத்தகத்தை படிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அவங்க புத்தகம் எல்லா இடத்துலயும் வித்து தீர்ந்ததுனால இப்ப கார்த்திக்கோட வீட்டுக்கு வந்து உன் ஃப்ரெண்டோட புக்கு கிடைக்குமான்ற மாதிரி கடன் கேட்க கார்த்திக்கும் அந்த புக்கை கொடுக்குறாரு. அதே வேளையில இப்ப நம்ம ஸ்ருதி காசில இருக்கிற மாதிரியும் காசில இருந்து அந்த கங்கை கரையோரம் உட்காந்து அவங்களுடைய 2வது புத்தகத்தையும் எழுதுறாங்க. அதுல ஒரு மனுஷனுடைய அழகை எப்படி ஜட்ஜ் பண்ணும் அப்படின்றத பத்தி எழுதுறாங்க. ஆக்சுவலி நம்ம ஸ்ருதி அவங்களோட முதல் புத்தகத்தை எழுதுறப்போ அந்த புத்தகம் பயங்கர சக்சஸ் ஆயிருக்கோங்க. அந்த சக்சஸ்க்கான காரணம் அந்த எழுத்தை விடவோ நம்ம ஸ்ருதி அழகா இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வாங்கினதா அங்க சில கமெண்ட்ஸ் வந்திருக்கும். ஆனா அதை மறுத்துதான் இப்ப 2வது புத்தகம் இருக்கு. எப்படி மதர் தெரேசாவை சேவைக்காக பார்த்தாங்களோ, எம்.எஸ். சுப்புலட்சுமிய பாடகியா பார்த்தாங்களோ, அப்படி என்ன ஒரு எழுத்தாளரா பார்க்கணுமே தவிர ஒரு அழகியா பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியும், அந்த அழகு அப்படின்றது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருக்கிற திறமையில தான் இருக்குன்ற மாதிரியும் ரொம்ப விவரிச்சு அந்த புக்ல எழுதியிருக்காங்க. அதே சமயம் இங்க நம்ம ஸ்ருதியோடைய முதல் புத்தகத்தையும் இந்த வருண் படிச்சுட்டு நம்ம ஸ்ருதி மேலையும் அவர் காதல் கொள்றாரு. நம்ம கார்த்திக் இருக்காருல ஸ்ருதியோட ஃப்ரெண்டு, அவர்கிட்டயும் வந்து நான் ஸ்ருதிய பார்க்கணும் போல இருக்கு, அவன் என் ஆணவத்தெல்லாம் அடக்கிட்டா, அவ போன் நம்பர் இருக்குமா, போன் பண்ணி பேசலாமே அப்படின்ற மாதிரி கேட்க ஸ்ருதி போனையே யூஸ் பண்ண மாட்டா. அவ டிசம்பர்ல தான் ஊருக்கு திரும்ப வருவா, வேணா ஒரு வருஷம் வெயிட் பண்ணி அவளை பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப வருணும் ஸ்ருதி வருகைக்காகவும் காத்திருக்காரு. அதே வேளையில நம்ம வருண் ஒரு பாடகராகவும் ஒரு மியூசிஷியனாகவும் இருப்பாருங்க. அவர் எப்படின்னா அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்க இருக்கிற காலேஜ்ல சேர்ந்து படிக்கணும்ன்ற ஒரு ஆசை இருக்கும். அதே வேளையில தான் நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்ட் இருக்காருல கார்த்திக், அவரு அவங்க கராத்தே கிளாஸ்லயே இருக்கிற ஜோதின்னு ஒரு பொண்ணை காதலிப்பாரு. இந்த ஜோதி கிட்டையும் தான் காதல சொல்லுவாரு. ஆனா ஜோதியும் என்னால வீட்டுல ஃபைட் பண்ணிலாம் உன் கூட காதல் செய்ய முடியாது, இந்த காதல் வலிய கொடுக்கும், அதனால மறந்துடுன்னு சொல்லிட்டு போக நம்ம வருண் எப்போ இந்த கார்த்திகை மீட் பண்ணாலும் ஸ்ருதி எப்போ ஊர்ல இருந்து வருவா, அவளை பார்க்கணும் போல இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாருங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக் வேற வீட்டுல இருக்கும் போதோ அவங்க அப்பா இன்னும் குத்தி காமிக்கிற மாதிரி அம்மா கல்யாணத்துக்கு போயிருக்கா, நம்ம சித்தப்பா பொண்ணு கல்யாணம் தான், ஆனா இன்னும் நீ வேலை வெட்டி இல்லாம இருக்கிறதுனால அந்த கல்யாணத்துக்கு என்னால போக முடியல, பையன் என்ன வேலை பாக்குறான்னு கேட்டா ஏதோ செருப்பு கம்பெனி வைக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கான்னு சொன்னா அது எனக்கு தான் அவமானம்ன்ற மாதிரி இன்னும் குத்தி காமிச்சு பேசுறாரு. இதெல்லாம் நினைச்சு நம்ம கார்த்திக் நிறைய நாள் அழுவாருங்க. அப்படி ஒரு வேலையில தான் தன்னுடைய 2வது புத்தகத்தையும் எழுதி முடிச்சிட்டு நம்ம ஸ்ருதி ஊருக்கு வராங்க. அவர் ஃப்ரெண்டு கார்த்திக் தான் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வரவேற்கிறாரு. ஆக்சுவலி கார்த்திக் வீட்டுல நடந்த சண்டையில அவரோட போனை போட்டு உடைச்சிருப்பாருங்க. இப்ப அவர் போனுக்கு ரப்பர் பேண்ட் தான் சுத்தி வச்சிருப்பாரு. அதையெல்லாம் தான் ஃப்ரெண்டு ஸ்ருதி கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்க, ஸ்ருதி சொல்ல மறந்துட்டேன், இந்த ஒரு வருஷம் நீ புத்தகம் எழுத போன சமயத்துல உன்னை தேடி இங்க ஒரு பையன் அலைஞ்சுக்கிட்டு இருக்கான், வேற யாரும் இல்ல, நீ ஒருத்தன் அடிச்சிட்டு போனல அந்த வருண் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த வருண் மியூசிஷியனா இருப்பாரு, சாயங்காலம் பாட்டெல்லாம் பாடுவாரு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கும் நம்ம ஸ்ருதி வராங்க. ஸ்ருதியை பார்த்ததும் நம்ம ஹீரோக்கும் பயங்கர சந்தோஷம் ஆகுதுங்க. நம்ம ஸ்ருதிக்காகவே அங்க ஒரு பாட்டு பாடி டெடிகேட்டும் பண்றாரு. ஜஸ்ட் ஸ்ருதியை பார்த்ததும் ஒரு சின்ன ஹாய் மட்டும் சொல்ல வர, ஆனா அவங்களுமே அம்மா எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் ஃப்ரெண்டு கார்த்திக்கோட கிளம்புறாங்க. இப்ப நம்ம ஸ்ருதி அவங்க மாஸ்டரையும் வந்து பார்க்க, அப்படி கராத்தே கிளாஸ் முடிச்சிட்டு வீட்டுக்கு போற வழியில மறுபடியும் நம்ம ஹீரோவை பாக்குறாங்க. ஆக்சுவலி போன வருஷம் நீ என்ன தோக்கடிச்சப்போ என்னோட ஏர்பாடை எடுத்துக்கிறேன்னு சொன்ன, ஆனா அது எடுக்காம கீழேயே வச்சுட்ட, ப்ளீஸ் இதை நீயே வச்சுக்கோ அப்படின்னு மறுபடியும் அந்த ஏர்பாடை நம்ம ஹீரோ ஸ்ருதி கையில கொடுக்க, ஆனா அவங்க வாங்க மறுக்கிறாங்க. நான் அந்த ஏர்பாடுக்காகலாம் உன்னை ஜெயிக்கல, பொண்ணுங்களை சிறுமப்படுத்தி பேசினல அதுக்காக தான் ஜெயிச்சேன்ற மாதிரி சொல்ல, அதுக்குதான் நீ அன்னிக்கே புத்தி புகுட்டிட்டியே அப்படின்னு சொல்லி ஹீரோவை மனசுக்குள்ள சிரிச்சுக்கிறாரு. அண்ட் நம்ம ஹீரோவுடைய குடும்பத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா ஒரு மிகப்பெரிய பணக்காரருங்க, ஊட்டியில ஒரு எஸ்டேட்டே வச்சிருப்பாரு. பட் இருந்தும் அவருக்கு அமெரிக்கால போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு கனவு இருக்கும். வயசான காலத்துல அவரால் அமெரிக்கா போக முடியாது. எப்படின்னா பையன் மியூசிக்ல பெரிய ஆளாகி அங்க யூனிவர்சிட்டியில செலக்ட் ஆகி பையனோட சேர்ந்து அமெரிக்காவுக்கு போயிடணும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட அப்பப்போ அந்த யூனிவர்சிட்டிக்கு தயாராகிறதுக்கு நல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணியா இல்லையா, ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாரு. அதே வேலையிலயும்
நம்ம ஸ்ருதியோடைய அம்மாவை காமிக்கிறாங்க. ரொம்ப அன்பானவங்க. எப்பவுமே ஸ்ருதியோட உட்காந்துதான் சாப்பிடுவாங்க. எல்லா பொண்ணுங்களும் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்படி அன்பா தாண்டி இருப்பீங்க. ஆனா கல்யாணம் ஆனதும் புருஷன் தான் முக்கியம்னு போயிடுவீங்க. நீ எப்படி இருக்கன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரியே சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பாக்கும் உள்ளூர்ல ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாருங்க. அவர் ஒரு அரசியல்வாதியாவும் இருப்பாரு. அப்படி அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். எப்ப அந்த வீட்டுக்கு போனாலும் நம்ம ஹீரோவை அங்க இருக்க பியானோல வாசிக்க சொல்ல, பக்கத்துல அந்த பொண்ணும் ஹீரோ கிட்ட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டு வந்துருவாரு. நம்ம ஹீரோடைய அப்பா அந்த குடும்பத்தோட கொஞ்சம் நெருங்கி பேசுறதுக்கு இன்னொரு காரணம், அவங்களும் நம்மள மாதிரியே பணக்கார ஃபேமிலி அப்படின்றதுனால தாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோக்கு ஜுரம் வந்ததுனால அவங்க சாப்பிடுறதுல பாதியில இருந்தே எழுந்து கிளம்புறாங்க. அப்படித்தான் வீட்டுக்கு போயிட்டு இருக்க வேலையில தான் நம்ம ஹீரோ அந்த ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்ல நம்ம ஹீரோயின் உட்காந்து இருக்கிறத பாக்குறாரு. அப்பாவையும் அம்மாவையும் வீட்டுல விட்டுட்டு 20 மினிட்ஸ்ல திரும்பி வரதா சொல்லி காரை எடுத்துக்கிட்டோம் நம்ம ஹீரோ அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வராரு. நம்ம ஹீரோயின் கிட்டையும் சிரிச்சுக்கிட்டே வந்து, இங்க தனியா உட்காந்து இருக்கீங்களே, உங்களை வேணா வீட்டுல நான் டிராப் பண்ணவான்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி அன்னைக்கு நம்ம ஹீரோயினுடைய பிறந்த நாள் போல, நான் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு பார்ட்டிக்கு போறேன், குன்னூர் வரைக்கும் போனோம், கார்த்திக் வரேன்னு சொன்னா பைக் ரிப்பேரா, அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்ல, ராத்திரியில இப்படி உட்காராதீங்க, உங்களுக்கு ரிஸ்க், அதனால தான் சொல்ல வரேன்னு சொல்ல, இவங்க வேற கராத்தேல புலியாச்சு. அதை யோசிச்சு பார்த்துட்டு, சரி உங்களால மத்தவங்களுக்கு ரிஸ்க், கார் வேற சும்மாதான் இருக்கு, வாங்க குன்னூர்ல உங்களை நான் டிராப் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, நீ எனக்கு அந்த ஏர்பாட குடுக்கறன்னு சொல்லி தொல்லை பண்ணாம இருந்தா கார்ல ஏறுறேன்னு சொல்லிட்டோம், சிரிச்சுக்கிட்டே கார்ல ஏறுறாங்க. அப்படி கார்ல இவங்க ரெண்டு பேருமே நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு போக, அப்பதான் நம்ம ஹீரோடைய போனை வாங்கி கார்த்திக்கு கால் பண்ணி, நம்ம ஹீரோயினும் நான் வருணோட பார்ட்டிக்கு போயிட்டு இருக்கேன், நீ அங்க வந்துருன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோயினும் கார்ல இருந்து இறங்கறதுக்கு முன்னாடி, நம்ம எதனா காஃபி ஷாப்ல மறுபடியும் மீட் பண்ணலாமான்ற மாதிரி வருண் கேட்க, அவங்களும் முடியாதுன்னு சொல்ல, ஆக்சுவலி உன்னோட ஃப்ரெண்ட் கார்த்திக் சொன்னா நீ மறுபடியும் 31st கிளம்பி போயிடுவேன்ட்டு, உன் புக்கை பினிஷ் பண்ணுமாமே, அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க கூடாதா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உனக்கு அப்படி பார்க்கணும்னா பார்ட்டிக்கு வா, கலந்துக்கோ, அங்க வேணா பார்க்கலாம் பேசலாம் அப்படின்ற மாதிரி அந்த பார்ட்டிக்கும் ஹீரோவை இன்வைட் பண்ண, அப்பதான் ஹீரோ தனக்கு ஜுரம், எனக்கு பயங்கரமா தலை வேற வலிக்குது, உன்ன டிராப் பண்ணதுக்கு தான் இவ்வளவு தொலைவு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுல நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஹர்ட் ஆகுறாங்க. இந்த ஜுரத்தை வச்சுக்கிட்டே இவன் நம்மளுக்காக எவ்வளவு தொலைவு வந்திருக்கானேன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுல நம்ம ஹீரோ மேல ஒரு சின்ன ஆசைன்னு சொல்ல முடியாது, ஒரு மரியாதை நம்ம ஹீரோயினுக்கு வருதுங்க. நம்ம ஹீரோ ரொம்ப நாளாவே ஒரு பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருப்பாரு. அந்த பாட்டுடைய ஒரிஜினல் வெர்ஷனையும் நம்ம ஹீரோயின் அங்க எழுதி கொடுக்குறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த 31ஆம் தேதி ஊருக்கு கிளம்பத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரெண்டு கார்த்திக்கும் ஒரு ஐபோன் கிஃப்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் இப்ப அந்த புக்கை பினிஷ் பண்ண வந்திருக்கிற இடம் காஷ்மீருங்க. அப்படி அவங்க காஷ்மீர்ல ஒரு வீடு எடுத்து தங்கி இருக்க, அப்படி அந்த வீட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க ஒரு கப்பு இருக்கு. யாருடைய கப்புன்னு பார்த்தா அது நம்ம ஹீரோவுடைய கப்பு தாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் ஒரு பாட்டை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல, அதை நம்ம ஹீரோ பாட்டு பாடி இந்த கப்பு வாங்கினதாகவும், அந்த தேங்க்ஸ் சொல்றதுக்கு தான் உன்னை பார்க்கறதுக்கு நேர்ல இந்த காஷ்மீருக்கு வந்திருக்கிறதாகவும் சொல்றாரு. நான் முன்ன சொன்னல, ஹீரோயின் கிட்ட போன் கூட இருக்காது, அவங்க எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்கன்ட்டு. அதனால ஹீரோயினோட ஃப்ரெண்டு கார்த்திக் கிட்ட தான் நம்ம ஹீரோயின் எங்க தங்குறாங்கன்னு கேட்டுட்டு இந்த வருண் இப்போ எவ்வளவு தொலைவு நம்ம ஹீரோயினுக்காக தேடி வந்திருக்காரு. ஹீரோயினுக்கும் நம்மளுக்காக இந்த பையன் எவ்வளவு தொலைவு வந்திருக்காருன்ற மாதிரி ஒரு சின்ன சந்தோஷம் வருதுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணு, நம்ம ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலான்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கும் சாப்பிட வர, ஹீரோவும் எனக்கு காஷ்மீரை சுத்தி காமிக்கிறியான்ற மாதிரி கேக்குறாரு. ஆக்சுவலி காஷ்மீருக்கு அன்னைக்கு இலையுதிர் காலங்க, நிறைய இலைகள் ரோடு முழுக்க கொட்டியிருக்கு. காஷ்மீர் பனியில விடவும் இந்த காலத்துல தான் ரொம்ப அழகா இருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அப்படி அந்த இலைய தூக்கி அடிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி அங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த நாள் அங்கேயே தங்குறாருங்க. அந்த ராத்திரி இவங்க ரெண்டு பேருக்குமே தூக்கம் இல்ல. ரெண்டு பேருமே தனித்தனியா தூங்கினாலும் ரெண்டு பேரும் அவங்கள பத்தியே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாளுமே மறுபடியும் ஊருக்கு கிளம்ப வேண்டி இருக்கு. அப்ப ஹீரோயின் கிட்ட வந்து, நீ மறுபடியும் எப்ப ஃப்ரீயா இருப்பேன்ற மாதிரி கேட்க, நான் இன்னும் இந்த இடத்துல ஒரு 10 வாரங்கள் தங்கி இந்த புக்கை முடிக்க வேண்டி இருக்கு, சண்டேஸ்ல மட்டும்தான் ஃப்ரீயா இருப்பேன்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் அப்ப நான் அடுத்த சண்டே வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஊட்டிக்கும் வராரு. அப்படி அடுத்த சண்டே வருதுங்க. அடுத்த சண்டேவும் நம்ம ஹீரோயினை வந்து ஹீரோ பாக்குறாரு. உன்னை பாக்குறப்போ என் மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம் வருது, இந்த இதயத்துக்கு பக்கத்துல ஏதோ ஒரு விஷயம் ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப 3வது வார சண்டே, 4வது வார சண்டே, 5வது வார சண்டேன்னு சொல்லி ஒவ்வொரு சண்டேவும் அந்த 10 வாரத்துல ஒரு சண்டே விடாம எல்லா சண்டேவும் நம்ம ஹீரோ ஹீரோயினை மீட் பண்ண காஷ்மீர் வந்துகிட்டே இருக்காருங்க. ஆனா அதுல 9வது வாரமான ஒரு சண்டே மட்டும் நம்ம ஹீரோ வராம விட்டுறாரு. ஆக்சுவலி அந்த சண்டே தான் இவங்க ரெண்டு பேரும் ஆக்ராக்கு போயிட்டு தாஜ்மஹால் பார்க்கலான்னு பிளான் பண்ணிருப்பாங்க. ஆனா இவன் வரலையேன்னு சொல்லி முதல் வாட்டி நம்ம ஹீரோ வராததை வச்சு ஹீரோயினுக்கு ஒரு சின்ன ஃபீல் ஆகுதுங்க. இவங்க கிட்ட போன் வேற இல்லாதனால ஹீரோ கூட அவ்வளவாலாம் பேச முடியாது. இப்பதான் அந்த 10வது வார சண்டேவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வர, போன வாரம் என்னுடைய மியூசிக்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதனால தான் வர முடியலன்னு சொல்றாரு. டேய் அப்பா, என்னை தேடி எல்லா சண்டேவும் வந்துடுறியே, வீட்டுல என்ன சொல்லுவேன்ற மாதிரி கேட்க,
சென்னைக்கு ஒரு மியூசிக் கிளாஸ் கத்துக்கிறதுக்கு போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அப்படியே காஷ்மீர் வந்துடுறேன்ற மாதிரியோ சொல்ல, இதெல்லாம் பண்றது உன் மேல வச்சிருக்கிற லவ்வால தான் அப்படின்னு சொல்லியும் ஹீரோ ப்ரப்போஸ் பண்றாரு. இது ஹீரோயினுக்கு திடீர்னு அழுகைய கொடுக்குது. ஏன் அழுகுற, எதனா தப்பா சொல்லிட்டேனான்ற மாதிரி ஹீரோ கேட்க, எனக்கு இந்த லவ்வை ஏத்துக்கலாமா வேணாமான்னு ஒன்னும் புரியல. ஏன்னா என்னுடைய அப்பா காஷ்மீர்ல இருப்பாரு, அப்பா வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துடுவாருன்னு சொல்லி அப்பாக்காக நான் காத்திருப்பேன். ஆனா இப்போ நீ என்ன வாரத்துல ஒரு வாட்டியாச்சு பாத்துலான்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் காத்திருந்து எனக்காக வர, எங்க அப்பா என்ன விட்டு போன மாதிரி நீயும் என்ன விட்டு போயிடுவியோன்னு ஒரு சின்ன பயம் இருக்கு. நான் என்னோட முடிவை யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் இப்படி எல்லாம் பேசுறதை வச்சு பார்க்கும் போதே நம்ம ஹீரோ மேல ஒரு பயங்கரமான காதல் இருக்குன்ற மாதிரி அவருக்கு புரியுதுங்க. இப்போ அடுத்த வாரம் நம்ம ஹீரோயின் மொத்தமா கிளம்பி ஊட்டிக்கே வரப்போறதா நம்ம ஹீரோ கிட்ட சொல்லி அனுப்ப, இப்போ ஹீரோவும் ஊட்டிக்கு திரும்புறாரு. அப்பதான் அவருக்கு அமெரிக்கால ஒரு மியூசிக் யூனிவர்சிட்டியில எக்ஸாம் எழுதிருப்பாரு பாத்தீங்களா, அந்த ரிசல்ட் வருதுங்க. அதுல நம்ம ஹீரோ ஃபெயில் ஆயிடுறாரு. அதுல அவரோட கனவே சுக்குநூறா உடையுது. முக்கியமா அவங்க அப்பாவுடைய கனவு உடையுதுங்க. தான் அப்பா கிட்டயும் போன் பண்ணி நான் ஃபெயில் ஆயிட்டேன்ற விஷயத்த சொல்லலாம்னு பார்த்தா அவங்க அப்பாவோ, தம்பி நீ அமெரிக்காவுக்கு போயிடுவல, நமக்கு சொந்தமா பெங்களூர்ல இருந்த ஒரு நிலத்தை வித்துட்டாம்பா, இதுக்கப்புறம் குடும்பத்தோட போயிட்டு அமெரிக்கால செட்டில் ஆகலான்ற மாதிரி ஒரு கனவோட பேசிக்கிட்டு இருக்க. அப்பா எவ்வளவு கனவு காண்றாரு, அப்பா கிட்ட எப்படி உண்மையை சொல்லுவேன்ற மாதிரி ஹீரோவோட மனசு அங்க துடிக்க செய்யுது. அப்பதான் நம்ம ஹீரோயினும் காட்னஸ் இன் யூ அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டாவது புக்கையும் எழுதி முடிக்க அந்த புக்கும் சேல்ஸுக்கு வருதுங்க. அதே மாதிரி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ண கையோட நம்ம ஹீரோயினும் அவங்க ஊரு வந்து சேர்றாங்க. இன்னொரு பக்கம் கார்த்திக்குடைய வீட்டை காமிக்க, அங்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு அவங்க வீட்டுல 10,000 ரூபாய் திருடு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கார்த்திக்குடைய அப்பா நம்ம கார்த்திக் மேல சந்தேகப்படுறாரு. கார்த்திக் கண்கலங்கி போறாரு. என்ன உதவாக்கறன்னு சொன்னீங்க, என் வேலையை சிரமப்படுத்துனீங்க, இப்ப என்ன திருடனும் சொல்றீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, என்ன பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன்னு சொல்லிட்டு இப்ப கார்த்திக்கும் தான் வீட்டுல இருந்து வெளியேறி தான் ஃப்ரெண்டு வீடான நம்ம ஹீரோயின் இருக்காங்களே அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுமே இன்னமும் தான் ஃபெயிலான விஷயத்த தான் அப்பா கிட்ட சொல்லாம தான் அப்பாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பார்ல அரசியல்வாதி, அவரோட வீட்டுக்கு வர. ஆனா அந்த அரசியல்வாதிக்கு தெரிஞ்சிருங்க நம்ம ஹீரோ அந்த அமெரிக்கா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாருன்ட்டு. அவருமே நம்ம ஹீரோக்கு வந்து ஆறுதல் சொல்ற விதமா, தம்பி நீ மட்டும் என் பொண்ணை கட்டிக்கிறன்னு ஒரு வாக்கு கொடு, உன்ன அந்த யூனிவர்சிட்டிலேயே ஒரு சீட்டு வாங்கி சேர்த்து விட்டுறேன், நம்மளுக்கு அமெரிக்கா வரைக்கும் ஆள் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டீல் பேச ஹீரோவோ தான் அப்பாவை யோசிச்சு பாக்குறாரு. உலகத்திலேயே நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா தாங்க முக்கியம், அப்பாக்காக நம்ம காதல இழக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வருது. அவர் எதுவுமே சொல்லாம அங்க இருந்து போக, இப்பதான் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வர மாதிரி காமிக்கிறாங்க. வீட்டுல கார்த்திக் தங்கிருப்பார்ல, அப்படி கார்த்திக்குடைய போனை எடுத்து நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோக்கு கால் பண்றாங்க. ஆனா ஹீரோ போன் எடுத்த பாடு இல்ல. என்ன இவன் போனை எடுக்க மாட்டான்னு சொல்லி அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட வீட்டுக்கும் கார்த்திகை கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோயின் வராங்க. ஹீரோ வீட்டுக்குள்ள இருந்து இதை பார்த்துட்டு தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு நான் வீட்டுல இல்லன்னு சொல்லிடு அப்படின்ற மாதிரியும் அனுப்புறாரு. அந்த வேலைக்காரனும் வெளியே வந்து ஹீரோயினை அந்த வீட்டுல இருந்து அனுப்ப, ஹீரோயின் இன்னும் ஹீரோவை பார்க்க முடியலன்ற ஒரு கலக்கத்தோடயே மறுபடியும் கார்த்திக்குடைய போனை எடுத்து நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் நேரா அங்க இருக்கிற ஒரு நகை கடைக்கு வராங்க. தனக்கு மூக்கு குத்தி விடவும் அங்க இருக்கிற ஒரு சேட்டு கிட்ட சொல்றாங்க. எதுக்குன்னு கார்த்திக் கேக்குறப்போ, நம்ம ஹீரோ லவ் பண்ற காலங்கள்ல எனக்கு பொண்ணுங்க மூக்கு குத்துனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் மூக்கு குத்திட்டு நீ எல்லாம் என் முன்னாடி வந்தாலே நான் விழுந்துடுவேன்ற மாதிரி சொல்லிருப்பாரு. அப்படி கார்த்திக்காக தான் இப்ப நம்ம ஹீரோயின் மூக்கு குத்திப்பாங்க. அதுல நிறைய பெயின் இருக்கிறதுனால அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஜுரம் வந்துருங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோக்கு மிஸ் யூ அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பிக்கிட்டு நம்ம ஹீரோவையே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி அப்பதான் நம்ம ஹீரோ இன்னொரு சம்பவம் பண்ணிருப்பாரு. அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. எப்போ அந்த அரசியல்வாதி வந்து நம்ம ஹீரோவை அமெரிக்கா அனுப்புறேன்னு சொன்னாரோ அப்பவே அவர்கிட்ட ஓகே சொல்லி அவரோட பொண்ணை கட்டிக்கிறதுக்கும் வாக்கு கொடுப்பாரு. அதனாலதான் நம்ம ஹீரோயினை மறந்துடணும்னு நினைச்சு அவளை பார்க்க கூடாதுன்னு நம்ம ஹீரோயினுடைய போன் கால்ஸ் எல்லாம் நம்ம வருண் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அன்னைக்கு நம்ம ஹீரோயினுடைய பிறந்த நாள் வருதுங்க. அவங்களுக்கும் அவங்க ஃப்ரெண்டு ஜோதி கால் பண்ணி விஷ் பண்ண நம்ம ஈவினிங் டின்னருக்கு போலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. கூட நம்ம வருணையும் கூப்பிட்டுக்கலான்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, வருண் தான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு போறானேன்ற மாதிரி அந்த ஜோதி சொன்னதோ ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன அவாய்ட் பண்ணிட்டு அமெரிக்காவுக்கு போறானான்னு சொல்லி அந்த மழையிலேயே அவங்க நம்ம வருணுடைய வீடை நோக்கி ஓடி வராங்க. அங்க வருணுமே தன்னுடைய அப்பா அம்மா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு அமெரிக்காவுக்கும் கிளம்பிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் அந்த கார் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அந்த காருடைய விண்டோ ஓபன் ஆனதும் அங்க நம்ம வருணை கட்டி அணைச்சிக்க, என்னை விட்டு போயிடாத அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இதையும் நம்ம வருணுடைய அப்பா அம்மா பார்க்க, ஆனா அதை தாண்டியும் நம்ம வருண் வண்டியை எடுக்கிறாருங்க. ஆனா அவங்க அப்பாவோ, ஒரு பொண்ணு உனக்காக வந்து அழுதுகிட்டு இருக்கா, அவகிட்ட போய் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம வருணையும் வண்டியை விட்டு கீழே இறக்க, வருணும் நேரா வந்து தான் அப்பாக்காக நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டு தன்னை பிடிக்க வைக்காத மாதிரி நம்ம ஹீரோயின் கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டா அவ நம்மள மறந்துடுவா அப்படின்ற மாதிரி முடிவு
முடிவு பண்ணி நான் சும்மா ஜாலியா உன் கூட பழகினா நீ எவ்வளவு சீரியஸா எடுத்துப்பன்னு நினைக்கலையே. இது வரைக்கும் உன் விரலையாச்சு நான் தொட்டிருக்கனா? உன் பின்னாடி சுத்தி சுத்தி தான் என்னால அமெரிக்கால இருக்கிற மியூசிக் அகாடமில செலக்ட் ஆக முடியல. எக்ஸாம் ஃபெயில் ஆனதுக்கே நீதான் காரணம். இதுக்கு மேலேயும் உன் கூட இருந்தனா உருப்பட மாட்டேன்னு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் இப்ப ஊருக்கு கிளம்புறேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என் பின்னாடி வராத, என்ன வாழ விடு அப்படின்ற மாதிரி நம்ம வரும்னு சொல்ல இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் கோவம் வருதுங்க. என்ன பார்த்தா என்ன பைத்தியம் மாதிரி இருக்கா? நானும் உன் பின்னாடி சுத்தினேன், நீதானே சுத்தின, நீதானே என்ன தேடி வந்த, என்னால உன் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொல்ற. உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? உன் வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனைன்றதுக்காக என்ன கெட்ட வேலையாகிட்டு போகாத. எனக்கு மனசெல்லாம் அவ்வளவு பாரமா இருக்கு. என்னை ஏமாத்திட்டு போறது இங்கேயே எனக்கு சுக்குநூறா இதயத்தை உடைச்சு கதறி அழுகணும் போல இருக்கு. உன் காலரை பிடிச்சி கத்தனம் போல இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா எங்க அம்மா என்ன ஒரு ராணி மாதிரி வளர்த்தாங்க. இப்படி எவனோ ஒருத்தன் என்ன காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திட்டு போறதுக்காக அந்த கிரீடத்தை கீழே இறக்கி வச்சிட மாட்டேன். இதுக்காக உடஞ்சி முடங்கி உக்காந்துட மாட்டேன். என்னோட சுயமரியாதையோட நான் வாழ்வேன். இதுக்கப்புறம் என்னோட மூச்சு காத்து கூட உன் பக்கம் வராது, உன் மேல படாது. நீ என்ன வேணான்னு சொல்றது, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அங்க சொல்லிட்டு அங்க இருந்து கெத்தா கிளம்புறாங்க. இப்ப கதை அப்படியே 2016க்கு வருதுங்க. நம்ம ஹீரோயினுடைய மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவரு இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. அவருடைய பிணத்துக்கு நம்ம ஹீரோயின் தான் கொல்லி போடணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள சுடுகாட்டுக்குள்ளேயே விடாம பிரச்சனை பண்ண அப்பதான் அவங்க தான் மாஸ்டருக்காக மொட்டை அடிக்கிறதுக்கே துணிறாங்க. இதையெல்லாம் பார்த்து அங்க இருக்கிறவங்களும் நம்ம ஹீரோயினை சுடுகாட்டுக்குள்ள விடுறாங்க. அப்பதான் கதை ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போகுதுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினோட வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு காமிக்கிறாங்க. ஹீரோ விட்டு போன அதே சமயத்துல நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே படுத்த படுக்கைக்கு போயிடுறாரு. இருந்தும் நம்ம ஹீரோயின் கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கல அப்படின்ற ஒரு வருத்தம் அவங்க மாஸ்டருக்கு இருக்கும். என் மூச்சு போறதுக்குள்ள உன்ன நான் பிளாக் பெல்ட் வாங்க வைக்கிறேன்னு சொல்லி அங்க நம்ம ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பெயிண்ட் டப்பாவை கொடுத்து ஒரு சர்க்கிளை வரை அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயினால ஒரு சர்க்கிளை கூட வரைய முடியல. இந்த சர்க்கிளை நீ கரெக்டா வரைஞ்சாதான் உன் மனசு ஒரு நிலையில இருக்குன்ற மாதிரி ஆகும். உன் மனசுக்குள்ள ஏதோ ஒரு பாரம் இருக்கு, அதை இறக்கி வச்சிட்டு வா, அப்பதான் நீ இந்த பிளாக் பெல்ட்டை வாங்க முடியும்னு சொல்ல அப்பதான் ஹீரோயின் தான் மனசுக்குள்ள இருக்கிற அந்த காதலை இறக்கி வைக்கணும், மொத்தமா மறக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி மொத்தமா உட்காந்து ஒரு நாள் முழுக்க கதறி அழுக. இப்போ அடுத்த நாளுமே அந்த சர்க்கிளை கரெக்டா போடுறாங்க. எப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ மொத்தமா அழுது தீத்துட்டேன், மனசுல இருக்கிற எல்லா பாரமும் போயிடுச்சுன்ற மாதிரி மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு இப்ப மாஸ்டரோட சேர்ந்து அந்த பிளாக் பெல்ட்டுக்காக ட்ரைனிங்கும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ட்ரைனிங் முடிகிற தருவாயில தான் அவங்க மாஸ்டர் இறந்து போயிருப்பாருங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்க மாஸ்டரை அந்த சுடுகாட்டிலையும் எரிச்சிட்டு அவங்க மாஸ்டருடைய அஸ்தியை கங்கையில கரைக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணுவாங்க. அதே வேளையில இந்த கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அவர் காதலிச்சிருந்த ஜோதியுமே வேற ஒரு பையனை திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி வீட்டுல முடிவு பண்ணிருக்காங்க. நான் முன்னவே உங்ககிட்ட சொன்னேன், என்னால எங்க வீட்டுல ஃபைட் பண்ண முடியாதுன்ட்டு, புரிஞ்சுக்கோ, என் கல்யாணத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு போக இதுல கார்த்திக்கோ உடஞ்சி உட்கார்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட தான் சொல்லி அழுகுறாரு. ஹீரோயினுக்கு பிரேக்கப் ஆனது, ஹீரோயின் வருண லவ் பண்ண விஷயம் எல்லாம் கார்த்திக்கு தெரியாதுங்க. அங்க நம்ம ஹீரோயினும் இதெல்லாம் ஒண்ணு இல்ல, இதுல இருந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு நம்ம கார்த்திக் கிட்ட அட்வைஸ் பண்றப்போ, நீ முன்ன பின்ன காதலிச்சிருக்கியா, அந்த வலி என்னன்னு உனக்கு தெரியுமான்ற மாதிரி ஹீரோயினை பார்த்தே கேக்குறாரு. ஆனா ஹீரோயினும் அதை மறைச்சிட்டு எனக்கு அந்த வலி என்னன்னு தெரியாது, ஆனா இதுல இருந்து வெளியே வந்துடலான்றது மட்டும் எனக்கு தெரியும். லைஃப்ல ஒரு காதல் போச்சுன்னா இன்னொன்னு இருக்கு, உன் எதிர்காலத்தை பாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்பதான் கார்த்திக் தனக்கு ஜப்பான்ல ஒரு இன்டர்வியூ இருக்கு, அது வரைக்கும் கை செலவுக்கு காசு கூட இல்லைன்ற மாதிரி வருத்தப்பட அப்பதான் ஹீரோயின் அவங்க கையில இருக்கிற ஒரு மோதிரத்தை கழட்டி தான் ஃப்ரெண்டு கார்த்திக்காக கொடுக்குறாங்க. இதை வச்சு கை செலவுக்கு பாத்துக்கோன்ற மாதிரியும் சொல்றாங்க. கொஞ்ச காலங்கள்ல ஒரு ட்ரைனிங்காக நம்ம கார்த்திக்கும் ஜப்பானுக்கு கிளம்பி போக இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க மாஸ்டரோட அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசி வரைக்கும் வந்திருக்காங்க. அப்படி காசில ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கலான்னு பார்க்க அந்த இடத்துலயோ சில ஆண்கள் இவங்க கிட்ட தப்பா நடக்கலான்னு வராங்க. ஆனா இவங்க யாரு, கராத்தேல பிளாக் பெல்ட் வாங்கியிருக்காங்க. அந்த ஆண்களை சும்மா விடுவாங்களா? அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஒரு புது மனுஷியா அங்க கங்கை ஆத்துக்கும் தான் மாஸ்டரோட அஸ்திய கங்கை கரையோரம் கரைக்கிறாங்க. மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி நம்ம ஹீரோயின் காசில இருந்து நேரா தாஜ்மஹாலுக்கு வராங்க. ஒரு ஆண் பெண்ணுக்காக காதலுக்காக கட்டின அந்த தாஜ்மஹாலையும் பார்த்து ரசிக்க பெண்கள் ஆண்களுக்காக எதுவுமே பண்ணலையான்ற மாதிரி அவங்க மனசுக்கு படுறப்பதான் அவங்களோட மூக்குத்தி அவங்க கையில படுது. இப்ப அந்த தாஜ்மஹாலையும் வியந்து பார்த்துட்டு இப்ப நம்ம ஹீரோயின் அவங்க காதல இருந்தோம் மூவ் ஆன் ஆகி தன்னுடைய ஊரு திரும்ப இப்ப கதை 2018க்கு வருதுங்க. அப்படி நம்ம ஹீரோயின் ஜோதியோட போயிட்டு இருக்கும் போதுதான் அந்த மழையில சஞ்சய் அப்படின்ற ஒரு எழுத்தாளரை பாக்குறாங்க. அவரு ஏதோ ஒரு சின்ன யானை கவுந்து போச்சுன்னு சொல்லி கீழே விழுந்த பொருட்கள் எல்லாம் அதுல எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. அவர் மூஞ்சில நிறைய கரிகள்லாம் இருக்குங்க. அந்த கரிகளோடைய தான் அவரு நம்ம ஹீரோயினை பாக்குறாரு. 2 பேருமே எழுத்தாளர்கள் அப்படின்றதுனால 2 பேருக்கும் ஒரு நல்ல மரியாதையும் ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷனும் அங்க கிடைக்குது. ஆக்சுவலி அந்த சஞ்சய் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஜோதிக்கு தெரிஞ்சவராம். அப்படி சொல்லிதான் நம்ம ஹீரோயினுக்கு சஞ்சய அறிமுகப்படுத்தியும் வைக்கிறாங்க. ஜோதியும் இந்த சஞ்சயை பத்தி ரொம்ப பெருமையா சொல்றாங்க. ஒரு வாட்டி
அந்த சஞ்சயோடைய புத்தகத்தை வாங்கி நீ படிச்சு பாருன்ற மாதிரி ஜோதியும் சொல்ல, அப்படி என்ன அந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்லி ஜோதியும் அந்த புக்கை படிக்கிறாங்க. அதுல ஒரு சிறுகதை இருக்குங்க. அந்த சிறுகதையிலையும் அங்க தொழில் பண்ற லேடியோடைய அறைக்கு ரெகுலரா வர ஒரு நல்லவன், அந்த நல்லவன் எப்ப அந்த இடத்துக்கு வந்தாலும் பயந்த சுபாவத்தோட அந்த லேடியோட பேசிட்டு மட்டுமே அங்க இருந்து கிளம்புறான். ஒரு கட்டத்துல அந்த லேடிய பார்த்து யாருமே கேட்காத வார்த்தையே கேட்கறான், சாப்பிட்டீங்களான்ட்டு. அதுல அந்த தொழில் பண்ற லேடிக்கும் அந்த நல்லவன் மேல ஒரு மரியாதை வருது. அந்த மரியாதை ஒரு கட்டத்துல காதலாவும் மாறுது. அப்பதான் அந்த நல்லவனுக்கு திடீர்னு பிசினஸ் ரீதியா ஒரு பிரச்சனை வருது. ஒரு நாள் அந்த லேடி கிட்ட வந்து தனக்கு காசு வேணும்னு சொல்லி கதறி அழுகுறான். தான் காதலிச்சனுக்காக காசு கொடுக்க மாட்டேனான்னு சொல்லி அந்த பிசினஸ் பண்ற லேடியும் அவனுக்கு அவங்க கிட்ட இருக்கிற காசை கொடுக்குறாங்க. அதை வச்சு அவனுடைய பிரச்சனையும் அவன் சால்வ் பண்ண. அதுக்கப்புறம் அப்பப்போ அந்த தொழில் நடக்கிற இடத்துக்கு அந்த நல்லவன் வரான், அந்த லேடி கூடயும் நெருங்கி பழகுறான். அப்படி சந்தோஷமா இருக்காங்க. ஒரு கடத்துல அந்த தொழில் பண்ற லேடி அந்த நல்லவன் கிட்ட வந்து நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க. ஆனா பதிலுக்கு அந்த நல்லவனும் அங்க குலுங்கி குலுங்கி சிரிக்கிறான். உன்னை போய் நான் திருமணம் பண்ணிக்கிறதா, என்ன தொழில் பண்றேன்னு உனக்கு தெரியுதா, நீ எல்லாம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்கிறவதான், ராத்திரிக்கு மட்டும் தான் உன்கிட்ட வருவேன் அப்படின்னு ரொம்ப ஏளனமா பேசுறான். அதுக்கு அந்த லேடி என்ன தெரியுமா பண்றாங்க, என்னுடைய உடம்ப வச்சு நான் தொழில் பண்றதுனால என்ன அசிங்கப்படுத்தி பேசுற, ஆனா நீ உன் கேரக்டரை வச்சு கேவலமா நடந்துக்கிறதுனால அந்த பேரை நான் என்னன்னு சொல்லுவேன். என் காசை வாங்கி தானே நீ உன் பிசினஸையே டெவலப் பண்ண. நீ நான் பண்ற தொழில வேணா தப்பு சொல்லலாம், ஆனா என் மனசை தப்பு சொல்ல முடியாது. அவ்வளவு அந்த கடவுளே இறங்கி வந்தாலும் அதை தப்பு சொல்ல முடியாது. இதுக்கு மேல என் மூஞ்சிலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பையனை அசிங்கப்படுத்தி அந்த லேடி அங்க இருந்து வெளியே அனுப்புறாங்க. அப்படி அந்த இடத்த விட்டு வெளியே போறப்போ அந்த நல்லவன் கெட்டவனா மாறி தலை குனிஞ்சு போனா. ஆனா அந்த தொழில் பண்ற லேடி ராணியா மாறி தலை நிமிர்ந்து நின்னாங்கன்ற மாதிரி அந்த கதை முடியுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ஒரு பெண்ணுக்காக இவரு எவ்வளவு சூப்பரா சப்போர்ட்டிவா ஒரு கதை எழுதியிருக்காருன்ற மாதிரி சஞ்சய் மேலையும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மரியாதை வருது. ஆக்சுவலி இந்த கதையில விபச்சாரம் பண்ற பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. நான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சித்தாரி ஜமீன் பார்னு ஒரு படம் பார்த்தேன். அதுல அவங்கள அப்படி சொல்லக்கூடாது, பிசினஸ் பண்றவங்கன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்கள கௌரவமா சொல்ல சொல்லி ஆமீர் கான் சொல்லியிருப்பாரு. அதை நான் இன்ஸ்பைரிங்கா எடுத்துக்கிட்டு தான் நான் தொழில் பண்றவங்க பிசினஸ் பண்றவங்கன்ற மாதிரி சொன்னேங்க. சரி, இப்போ இந்த கதைக்கு வருவோம். இந்த கதையை படிச்சு நம்ம ஹீரோயினும் இம்ப்ரெஸ் ஆகி சஞ்சய் கிட்ட வந்து இந்த கதை ரொம்ப சூப்பரா இருக்கே, இது உண்மையிலே நீங்க அனுபவப்பட்ட கதையா, எப்படி எழுதுனீங்கன்ற மாதிரி கேட்க, ஆக்சுவலி ட்ரெயின்ல ஒரு பொண்ணு வந்து தன்னோட அக்காக்கு நடந்த கதை அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொன்னா. ஆனா இது உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்துல தன்னோட காதல நிராகரிச்சதுக்கு அப்புறம் அந்த பிசினஸ் பண்ற லேடி அந்த விடுதியிலேயே இறந்து போயிட்டாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்களே முடிச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு ஒரு மாதிரி மனசு பாரமா ஆக்கிடுச்சு. ஒரு பையன் உன்னை ஏமாத்திட்டு போனா நீ எதுக்கு உன் வாழ்க்கைய முடிச்சுக்கணும், நீ தலை நிமிர்ந்து நிக்கணும், ஏன்னா நீ தப்பு பண்ணலன்ற மாதிரி என் மனசு உறுத்துச்சு. அதை நான் கதையில வெளிப்படுத்திட்டேன்ற மாதிரி சொல்ல, இன்னமும் இதை கேட்டு நம்ம ஹீரோயினுக்கு சஞ்சய் மேல மரியாதை கூடுது. அதுக்கப்புறம் வர காலங்கள்ல நம்ம சஞ்சயோட சேர்ந்து நம்ம ஹீரோயின் பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கடத்துல இந்த சஞ்சயையும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பிடிச்சு போக, சஞ்சய்க்கும் நம்ம ஹீரோயினை ரொம்ப பிடிச்சு போகுதுங்க. ஒரு நாள் சஞ்சயும் நம்ம ஹீரோயினும் நெருங்கி பழகிறத எல்லாத்தையும் அவங்க ஃப்ரெண்டு ஜோதியும் கவனிக்கிறாங்க. டி சஞ்சயை உனக்கு இன்ட்ரோ பண்ணதே நான் தான், என்கிட்டயே சொல்லாம இதெல்லாம் போதா, காதல சொல்லிட்டீங்களான்னு கேட்க, இல்ல சொல்லணும், முதல்ல என் அம்மா கிட்ட சொல்லணும். எங்க அம்மாக்கு என்ன ஒரு பணக்கார வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசை இருக்கு. ஆனா நான் சஞ்சயை காதலிக்கிறேன்னு சொல்லி அம்மாக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் சஞ்சய் கிட்ட என் காதலை வெளிப்படுத்துவேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இப்ப ஹீரோயினும் தான் காதல அம்மா கிட்ட சொல்லலான்னு போக, ஆனா அவங்க அம்மாவோ வீட்டுல மயக்கம் போட்டு விழறாங்க. மருத்துவமனைக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்க. டாக்டருமே கொஞ்ச நாள் உங்க அம்மாவை அதிர்ச்சி ஆக்காதபடி நடந்துக்கோங்க, ஒரு வருஷத்துக்கு உங்க அம்மாவை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல, இப்ப ஹீரோயினும் இந்த காதல் விஷயத்த அவங்க அம்மா கிட்ட சொல்லாம ஒரு வருஷம் வரைக்குமே நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டோம், அவங்க அம்மா கூடயே இருக்கிற மாதிரியும் அவங்க அம்மாவுக்கு சமைக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இப்ப கதை 2019 வருது. இப்போ ஜப்பானுக்கு போன நம்ம ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, அவருக்கும் ஜப்பான்ல வேலை கிடைக்க, அதே சமயம் அம்மாக்கு எப்போ ஹார்ட் அட்டாக் வந்ததோ அதுல இருந்து நம்ம ஹீரோயின் சஞ்சயை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் சஞ்சய்க்குமே ஒரு மாதிரி ஆகுங்க. அப்படி ஒரு நாள் தான் அங்க தேயிலை தோட்டம் வச்சிருக்கிற ஒரு பணக்காரரு நம்ம ஹீரோயினை தொலைவுல இருந்து பார்த்து ரொம்ப பிடிச்சு போய் தன்னோட வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் மருமகளா வரணும்னு சொல்லி பொண்ணு கேட்டோம் நம்ம ஹீரோயினோட அம்மா கிட்ட வந்து பேசுறாங்க. ஹீரோயினோட அம்மாவோ இப்படி ஒரு பணக்கார குடும்பத்துக்கு தான் எதிர்பார்ப்பாங்க. அவங்களும் தனக்கு ஓகே, தான் பொண்ணு வந்ததும் பேசிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டோம், அவங்கள அங்க இருந்து அனுப்ப. அப்படி நம்ம ஹீரோயின் வந்ததும் இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்றாங்க. ஆனா அங்க ஹீரோயினுக்கோ மூஞ்சே இல்லைங்க. அவங்களோட காதல அவங்க மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு தான் அம்மா பார்த்த பையனையே திருமணம் பண்ணிக்கலாம், இல்லனா அம்மாக்கு மறுபடியும் எதனா அட்டாக் வந்துட போகுதுன்ற மாதிரியும் பயப்படுறாங்க. ஒரு நிமிஷம், இங்கதான் எனக்கு ஒரு சந்தேகம். இதை தானே அப்ப நம்ம ஹீரோ பண்ணாரு, ஆனா அப்ப நம்ம ஹீரோயின் தப்புன்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டாங்கல்ல, ஆனா இப்ப பாருங்க ஹீரோயினும் அதே தான் பண்றாங்க. சரி அதை விடுவோம். இன்னொரு பக்கம்
பக்கம் ஹீரோயின் அந்த பிடிக்காத பையனை திருமணம் பண்ணிக்க போற விஷயத்தையும் தன் ஃப்ரெண்டு ஜோதி கிட்ட சொல்ல, ஜோதியும் இந்த விஷயத்த ஊர்ல இருக்கிற கார்த்திக் கிட்ட சொல்றாங்க. கார்த்திக்கும் நம்மளோட ஃப்ரெண்டோட வாழ்க்கை இப்படி மாறக்கூடாது, அவ நினைச்ச மாதிரி அவ வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் காதலிக்கிற விஷயத்தையும் அவ உள்ளுக்குள்ளேயே காதல மறைச்சு வச்சிருக்கிற விஷயத்தையும் நம்ம கார்த்திக் ஊருக்கு வந்து ஹீரோயினோட அம்மா கிட்ட வெளிப்படுத்த, இதை கேட்டு ஹீரோயினோட அம்மா கோவப்படுவாங்கன்னு பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. இப்ப நீங்களே பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க, எல்லா முடிவையும் நீங்களே எடுத்துடுறீங்க, இதெல்லாம் நடக்க கூடாது, நான் இப்பயே அவங்கள பார்த்து இந்த கல்யாணத்தை கேன்சல் பண்றேன்னு சொல்லி இப்ப அந்த கல்யாணத்தையும் வேணான்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் காதலிச்ச அந்த சஞ்சயை கூப்பிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா பேசுறாங்க. சஞ்சய்க்குமே அங்க பெரிய சந்தோஷங்க. உங்க பொண்ணை நான் இந்த ஒரு வருஷம் மட்டும் காதலிக்கல, அவளை 8 வருஷம் 8 வசந்த காலம் அவளை காதலிச்சிருக்கேன், இந்த கடிதத்தை உங்க பொண்ணு கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லியும் சஞ்சய் ஒரு கடிதத்தை கொடுக்குறாருங்க. ஆக்சுவலி படமே இந்த கடிதத்துல தாங்க இருக்கு, ஒரு பெரிய ட்விஸ்டும் இருக்கு. இப்போ அந்த லெட்டரையும் எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோயினோட அம்மா ஹீரோயினுக்கு கொடுக்க, இந்த லெட்டரை படிச்சு பாருமா, உனக்கு பார்த்திருக்க மாப்பிள்ளை யாருன்னு தெரியும்னு சொல்லி ஹீரோயினையும் படிக்க சொல்றாங்க. அப்படி ஹீரோயின் அந்த லெட்டரை ஓபன் பண்ணா அது சஞ்சய் எழுதின லெட்டர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஆக்சுவலி இப்ப சஞ்சய் அந்த லெட்டர்ல பேசுறது அப்படியே ஹீரோயினுக்கு கேக்குது. ஆக்சுவலி ஸ்ருதி, முதல் வாட்டி அந்த மழையில நான் உன்னை பார்க்கல, உன்னை நான் எப்படி தெரியுமா முதல்ல பார்த்தேன், அந்த கராத்தே கிளாஸ்ல தான் அப்படின்னு முன்ன நம்ம ஹீரோ, அதாவது வருண் கிட்ட ஒரு நபர் அடி வாங்கியிருப்பாரு, அந்த நபரை எழுப்பி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் சண்டை போட்டிருப்பாங்கல்ல, அந்த நபரே இந்த சஞ்சய் தாங்க. அப்பதான் சஞ்சய் அவர் வாழ்க்கைய சொல்றாரு, நான் சின்ன வயசுல ரொம்ப தவறான பாதையில எல்லாம் போயிட்டேன், எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்ல, அதனால என்ன ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து வெளியே வந்து சின்ன சின்ன கூலி தொழிலெல்லாம் பண்ணேன். ஆக்சுவலி அப்ப என்னோட பேரு ஜெய் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எப்படியோ அதுல இருந்து தான் தப்பிச்சு நான் ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் நிறைய படிக்கணும்னு நினைச்சேன், ஆனா டீச்சர் சொல்லி கொடுக்கறது எதுவுமே எனக்கு புரியாது. அப்பதான் சந்தியா அக்கா அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க, அவ்வளவு அழகா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்படி அவங்க சொல்லி கொடுக்க தான் நான் என்னுடைய ஒவ்வொரு வகுப்பையும் பாஸ் பண்ணி நான் நிறைய படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எழுதவும் ஆரம்பிச்சேன். சின்ன வயசுல எனக்கு ப்ரூஸ்லி படம்னா ரொம்ப பிடிக்கும், அதை பார்த்து தான் கராத்தே கத்துக்கணும்னு நினைச்சு இந்த கோச்சிங் கிளாஸ் வந்து சேர்ந்தேன். அதே கோச்சிங் கிளாஸ்ல தான் நான் உன்னையும் பார்த்தேன். அப்பதான் உன்னை எதிர்த்து வருண் ஒரு பையன் சண்டை போடுறது எனக்கு பிடிக்கல, அவன் கூட சண்டைக்கு போனேன், ஆனா அவன் என்ன அடிக்கும் போதோ நீ என்ன வந்து காப்பாத்தின, அப்போ நீ என் கண்ணுக்கு தேவதை மாதிரி தெரிஞ்ச, எனக்காக நீ அவனை அடிக்கிறப்போ பயங்கரமான சந்தோஷம் உள்ளுக்குள்ள இருந்தது. அந்த ஒரு நொடி மட்டும் நான் உன்னை பார்க்கல, அதுக்கப்புறம் அந்த நொடியே உன் மேல காதல் வந்து அந்த காதலை உன்கிட்ட வெளிப்படுத்தணும், உன் கூட பேசணும்ன்ற மாதிரி உன் பின்னாடியே ஃபாலோ பண்ண. நான் ஒரு ஆர்பனேஜ்ல தங்கி தான் படிச்சேன், ஆனா திடீர்னு அந்த ஆர்பனேஜ் காலி பண்ணி கன்னியாகுமரிக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதனால ஊட்டில இருந்து கிளம்ப வேண்டி இருந்தது. கிளம்புறதுக்கு முன்னாடியாச்சும் உங்ககிட்ட பேசலாம்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த. அந்த பஸ் ஸ்டாண்ட்ல நீ தனியா இருந்த, அப்போ உன்கிட்ட பேச வரப்போ அந்த வருண் வந்து உன்னை கார்ல கூட்டிட்டு போயிட்டான். அங்கேயும் உன் கூட பேச முடியாம போயிடுச்சு. காதலியும் உள்ள வச்சுக்கிட்டு நான் கன்னியாகுமரிக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு உன் பர்த்டே அன்னைக்கு உன்னை பாக்குறதுக்கு மறுபடியும் வந்தேன். ஆனா வரப்போ அன்னைக்கு நீ என்ன தெரியுமா பண்ண, மழையில நனைஞ்சுக்கிட்டு அந்த வருணை கட்டி அணைச்சுக்கிட்டு, ஆக்சுவலி வருண் கூட ஒரு பிரேக்கப் நடந்திருக்கோம்ல, அந்த சம்பவத்தை இவர் கண்கூடா பார்த்துட்டு பாருங்க. அதுல இன்னமும் இவரோட இதயம் சுக்குநூறா உடஞ்சிருக்கும். அப்பதான் ஒரு குப்பத்தொட்டியில இந்த வருண் நம்ம ஹீரோயின் எழுதின புக்கை தூக்கி போட்டுட்டு போயிருப்பாரு. அந்த புக்கை நம்ம உண்மையான ஹீரோவான இந்த சஞ்சய் பாப்பாரு. அதை பார்த்து படிச்ச உடனேதான் இவருக்கும் நம்மள மாதிரியே இவனும் ஒரு எழுத்தாளர் அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் கிடைச்சிருக்கும். ஒரு நாள் நம்ம சஞ்சயோடைய அக்காவான சந்தியா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெய் அப்படின்ற இவரோட பேர்ல சன் அப்படின்ற ஒரு அக்கா பேரை சேர்த்துக்கிட்டு சஞ்சய்ன்ற மாதிரியும் மாறி இருப்பாரு. ஒண்ணுமே இல்லாதவனா உன்கிட்ட நிறைய ஃபாலோ பண்ணி உன்னை காதலிச்சு பின்னாடி சுத்தி இருக்கேன், ஆனா என்னோட தகுதியை வளர்த்துக்கிட்டு உன்னை காதலிக்கணும், உன்கிட்ட திரும்பி வரணும்னு நினைச்சேன். அதுக்காக நான் செய்யாத வேலை இல்ல, மீன் மார்க்கெட் பழக்கடைன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வேலை பார்த்திருக்கேன். அவ்வளவு ஏன் வெளியூர்ல எல்லாம் போய் கூட வேலை பார்த்திருக்கேன். தாஜ்மஹால் கிட்ட ஒரு கைடா கூட இருந்திருக்கேன். அப்பதான் எதிர்பாராத வண்ணம் தாஜ்மஹால்ல உன்னை பார்த்தேன். டெஸ்டினின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த டெஸ்டினி மறுபடியும் உன்னை பார்க்க வச்சது. அப்ப நான் உன்கிட்ட வந்து பேசினேன், ஆனா நீ மெய்மறந்து அந்த தாஜ்மஹாலையே பார்த்துட்டு இருந்த. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு புத்தகத்தை எழுதினேன். அந்த புத்தகம் தான் இப்ப நீ வாசிச்ச புத்தகம். அதுக்கப்புறம் ஃபைனலா நீ என்ன பார்த்த, நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சோம். அப்படி இந்த 8 வசந்த காலமும் நான் உன் கூட இருந்திருக்கேன், இப்பயும் உன் கூட தான் இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி அந்த கடிதத்துல போட்டிருக்க. இதை படிச்சதும் நம்ம ஹீரோயின் கதறி எழுதுறாங்க. அதே நேரம் சஞ்சயும் இப்ப நம்ம ஹீரோயினுடைய வீட்டுக்கு வந்திருக்க. இப்ப ஹீரோயின் அவங்க வீட்டு ஹாலுக்கும் ஓடி வந்தா அங்க சஞ்சய் இருக்காரு. தான் அம்மாவையும் பார்த்துட்டு ஹீரோயின் ஓடி வந்து இவன் தான் நமக்கான ஆளு அப்படின்ற மாதிரி சஞ்சயையும் கட்டி அணைச்சிக்க. சோ அப்படிதான் நம்ம ஹீரோயினுக்கு அவங்களுடைய காதல் கிடைச்சிருக்கோங்க. சோ இப்படி இப்ப நம்ம சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் சந்தோஷமா வாழ்ற மாதிரி கதை முடியுது. ஆக மொத்தத்துல வாழ்க்கையில ஒரு விஷயம் நம்மளை விட்டுட்டு போயிருச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. இதை பாக்குற பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிருக்கலாம், ஆனா
இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதை விடவும் சந்தோஷமா வாழலாம். அப்படி யாருன்னா இருக்கீங்களா? உங்களுக்கு இது மாதிரி லவ் ஸ்டோரி இருக்கா? அப்படின்ற எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. படம் ஓடிடில இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.